கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே பள்ளப்பட்டி நகராட்சி பகுதியில் இரவில் சுமார் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழையால் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், இப்ப தண்ணீர் புகுந்த அந்த வீடுகளில் தண்ணீர் குறையக்கூடிய சூழல் இருக்கா? தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அபிநயா, குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வந்தாலும் கரூர் மாவட்டத்தில் மழை இல்லாமல் இருந்து வந்தது. கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக அனைத்து மாவட்டங்களில் மழை பெய்தாலும் கரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று மாலை மட்டும் கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. குறிப்பாக மாநகராட்சி பகுதியில் மாலையில் 1 மணி நேரம் பெய்தது. இரவில் கரூர் அரவக்குறிச்சி அருகே பள்ளப்பட்டி பகுதியில் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழை. அதாவது அந்த கணக்கு பிள்ளை தெரு பகுதியில் அந்த மழை நீர் வடியாத காரணத்தால் அந்த தெருவில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை நீர் உள்ளே புகுந்து தண்ணீர் வடியாத சூழ்நிலை இருந்து வருகிறது. தொடர்ந்து அப்பகுதியில் அதாவது நீண்ட நாட்களாக மழை இல்லாமல் இருந்தாலும் பொதுமக்கள் மழை பெய்து குளிர்ச்சியான சூழ்நிலை இருந்தாலும் ஆனால் அந்த கணக்கு பிள்ளை தெரு பகுதியில் உள்ள அந்த மழை நீர் வடிகாலை தூர்வாராத காரணத்தால் இதேபோல் அடிக்கடி கனமழை பெய்து வரும் காலங்களில் அந்த மழை நீர் வடியாமல் வீட்டிற்குள் புகுந்து வருவதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நகராட்சி நிறுவனம் பலமுறை மனு கொடுக்கும் அந்த மழைநீர் வடிகாலை தூர்வாராமல் இருந்து வருகின்றன. தற்போது வரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளான மாயனூர், லாலாப்பேட்டை, பில்லாப்பாளையம், மகிழிப்பட்டு உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதியில் தொடர்ந்து நள்ளிரவு முதல் சாரல் மழை பெய்து வருகிறது. அந்த பகுதியில் கனமழை பெய்து அந்த வீட்டிற்குள் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் வடியாத சூழ்நிலை இருந்து வருகிறது. ஆனால் மழை அந்த பகுதியில் விட்டு இருந்தாலும் மழை நீர் இன்னும் வடியாமல் இருந்து வருகிறது. நகராட்சி நிர்வாகம் உடனடியாக அந்த மழை நீர் வடிவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.